வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு 29 ஜூலை ஜூலை 29 நாகர்கோயில்ல குளித்துறை, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல குளித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எப்பவுமே வருஷம் இந்த ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு எக்ஸிபிஷன் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். ஒரு பொழுதுபோக்காக நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி விதத்துல தான் இருக்கும். ஒரு அதான் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, வாவ் ஒலி எக்ஸிபிஷன் தான் நடந்து கொண்டுருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணுங்க. பொருட்காட்சி நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க. நிறைய ரைடு வச்சிருக்காங்க. நிறைய வைப்ஸா நம்ம என்ஜாய் பண்றது மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் நிறைய வச்சிருக்காங்க. பொருட்காட்சிலாம் பார்த்தீங்கன்னா, மரத்திலேயே செஞ்ச மீன், சிலுவை அப்படி நிறைய டைப்ஸா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதாவது பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் குளித்துறையில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னால, அதாவது 2, 3 வருஷத்துக்கு முன்னால நாங்க போகும்போது செடிகள்லாம் நான் மெயினா போனது வந்து செடி வாங்குறதுக்காக தான் போனோம். ஏன்னா செடியெல்லாம் இருக்கும், அங்கே எக்ஸிபிஷன்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுல அங்கேருந்து ரோஜா செடி, மல்லிகை, பிச்சி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் வீட்டில். அந்த மாதிரி எய்மில் தான் போய் சுற்றி பார்க்கவே போனோம். என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்கும், சாப்பிடலாம், பிள்ளைங்களையும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? குழியில் இந்த பைக் ரைடு தான் இருக்கும். அதை அப்படி சுற்றி பார்க்குறப்ப தலையே சுற்றும். ஆனாலும் நம்ம பார்ப்போங்க. ரொம்ப அழகாக அதை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஆனாலும் அவங்க வந்து அதில் வந்து மக்களை வந்து மகிழ்விக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ ரைடெல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ பார்க்கவே நல்லா தான் இருக்குது. இப்போ என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வருஷம் 101வது வாவுலி நடக்குது. போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.